ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த அக்கௌண்ட் செல்லிங் வீடியோ கைஸ். இந்த அக்கௌண்ட் செல் பண்ணுறேன். ஏன்னா கைஸ் எனக்கு அவ்வளோவா இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதில்ல. இந்த அக்கௌண்ட் சேல் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா நான் வந்து என்னாச்சு, நான் இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணேன் கைஸ். அது வந்து விளாண்டேன் அந்த ஐடியில். இருங்க, அந்த ஐடி காமிக்கிறேன். ப்ளீஸ் ஒரே செகண்ட் இருங்க. இதோ இங்கே பாருங்கள், ஒரே செகண்ட். எங்கே இருக்குது நல்ல ஐடி. காணோம், இருங்க. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஒரு வேலை இருக்காது போகிற ஃப்ரெண்டு கஷ்டம். ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம் இருங்க. இதுதான் என்னோட கில்டு கைஸ். கைஸ் பேர் அனிமேஷன் இதெல்லாம் கிடச்சிருக்கு லக்கில். ஆக்சுவலி 9 லேமண்டில் கிடச்சிருச்சு அனிமேஷனு. க்ரோஸ் ஐவெல்லாம் எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த ஐடி சரி, இந்த ஐடி எதுக்கு சும்மா வச்சுட்டு கலெக்ஷன் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வால்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறேன் கைஸ். கைஸ் பேர் என்ன, நருட்டோ இது பண்டில் இருக்குது கைஸ். மாஸ் பண்டில். இது எடுக்கிறக்கே சரி டைமண்ட் செலவு பண்ணேன். சரியா, நருட்டோ பண்டில் இருக்குது கைஸ். அப்புறம் இது ஒரு பூயா பாஸ் கைஸ். அதோட பூயா பாஸில் நெக்ஸ்ட் அப்கிரேடு கைஸ் இது. அப்புறம் இந்த பூயா பாஸ் கைஸ். மினாட்டோ வச்சுருக்கேன். ஒரோச்சிமாரு இருக்குது. பெயிண்ட் இருக்குது. ஜிராயா இருக்குது. அப்புறம் கேப்டன் டென்டக்கிள்ஸ்ன்னு இந்த ஒரு பண்டில் இருக்குது கைஸ். இதுவும் ஒரு பூயா பாஸு. அப்புறம் இது ஒரு பூயா பாஸ் கைஸ். இதுவும் ஒரு பூயா பாஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடச்சி ஸ்டோரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அதில் எடுத்தேன். ஸ்கார்ஃப் மாதம் இருக்கும் கைஸ். இது வந்து மேஜிக் க்யூப்பில் எடுத்தேன் எப்போவோ, மாஸ் பண்டில். அதுக்கப்புறம் இது மேஜிக் க்யூப்பில் எடுத்த பண்டில். இது வந்து சும்மா எடுத்தேன் கைஸ். அந்த பண்டில் இது அந்த ஃப்ரீயாக ஈவெண்ட்டில் விட்டானுங்க. ஓல்டு பண்டில், சரி ஓல்டு. அதுக்கப்புறம் இந்த பண்டில் முதல் நான் போட்ட லைட் பாஸ் இதுதான். 2020லையோ 2021லையோ அப்போ போட்ட லைட் பாஸ் கைஸ். மாதம் இருக்குல்ல, இந்த இது தான் மாசே. இந்த ஷர்ட்டு. அப்புறம் ஆமாங்க கைஸ், இது பேர் என்ன, இந்த இது நான் ஆக்சுவலி முன்னாடி எடுத்தேன். இப்போ மேஜிக் க்யூப் விட்டானுங்க. அழுன்னு அழுதேன் கைஸ். கஷ்டப்பட்டு எடுத்தேன், நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி. அப்புறம் இது மேஜிக் க்யூப்பில் எடுத்தேன். இதுவும் மேஜிக் க்யூப்பில் எடுத்தேன் கைஸ். இதுவும் மேஜிக் க்யூபு. ஜோக்கர் பண்டில் வச்சுருக்கேன். மாஸ் பண்டில். சும்மா கெத்து காமிக்கலாம் ஜோக்கரை வச்சுட்டு கைஸ். அப்புறம் பியாண்ட் இன்ஃபினிட்டி பண்டில். இது ஒரு பண்டில் ஈவெண்ட்டில் விட்டானுங்க. இதுவும் ஒரு ஈவெண்ட்டில் விட்ட பண்டில். இது கோல்ட் ராயில். இது கோல்ட் ராயில். இது ஒரு ஈவெண்ட்டு, ஹோலி ஈவெண்ட்டு. இது வந்து ஒரு கோல்ட் ராயில். இது டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக விட்டானுங்க. அந்த ரேராக ஒரு லக்கி ராயில் மாதிரி கோல்டு வச்சு வாங்கிருக்கு. நல்லாயிருக்கும். இது ஒரு கோல்டு ராயில். எஃப்எஃப் டோக்கனில் ஃபுல்லாக வாங்கினேன். இது வந்து படி டோக்கன் வச்சு வாங்கினேன் ஃபுல் பண்டில். டாப்அப் ஈவெண்ட்டு. அப்புறம் இது வந்து எஃப்எஃப் டோக்கனு. கில்டு ட்ரெஸ்ஸு வேணாம். இது மாதம் இருக்கும். ஷர்ட்டை போட்டு மாதம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு, கொஞ்ச நேரம் விளாண்டா கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இது கோல்ட் ராயிலு. இது எப்படி விட்டானுங்க மறந்துடுச்சு. இது எஃப்எஃப் டோக்கன், கோல்ட் ராயிலு. இது ஆக்சுவலி எனக்கு ஒரு 29 ருபீஸ் ஆஃபரில் வந்துச்சு. டைனாமிக் டுவோ போட்டு கிடச்சிது. இஸ் ஓல்டு கோல்ட் ராயில் கேஸ், கொஞ்சம் ஓல்டு. அப்புறம் இது மாசான ஒரு பண்டில். இது நான் இப்போ எடுக்கல, இப்போ புதுசாக இந்த ப்ளே பாயிண்ட்ஸில் வந்துருக்கு. நான் அப்போவோ எடுத்துட்டேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் இந்த பண்டில். அப்புறம் இந்த பண்டில் மேஜிக் க்யூப் எடுத்தேன், நல்லாயிருக்கும். இது எஃப்எஃப் டோக்கனில் ஃபுல்லாக வாங்கினேன். இது ஒரு நல்ல ஒரு ஷர்ட் பண்ணி தான் எஃப்எஃப் டோக்கன். இது நான் முன்னாடியே வச்சுருந்தேன், 2020ல் வாங்கினேன். இது வந்து பம்கின் தலை லக்கி ராயில் எடுத்தேன்.
அப்புறம் இது நான் டாப்அப் பண்ணி முன்னாடி வாங்கினேன் ஸ்டோரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேரில் வெறும் அந்த மாதிரி ஹேரில் வந்து பக்காகி ஹேட் வச்சுருக்கேன். அப்புறம் அப்படி இப்படி சில இது இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹேர் ஃபுல் பண்டில் இல்லை, இதெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ இந்த ஹெட்டெல்லாம் அதுக்கப்புறம் வேறு என்ன, மாஸ்க்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது மாதம் இருக்கும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஜிராயா நம்ம தலை, அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த தலை மட்டும் வச்சுருக்கேன், மாதம் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கைஸ் பார்த்துட்டே வாங்க. இது மாஸ்க்கு எஃப்எஃப் டோக்கன் தானே, எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, நல்ல மாஸ்க்கு. இதுவும் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஐயில் வந்து இது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். இது அப்புறம் இது இப்போ என்ன ஷர்ட்ஸ் வந்து பண்டிலில் இல்லாத ஷர்ட்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த ஷர்ட்டு மாதம் இருக்கும், டாப்அப் ஈவெண்ட்டில் கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த ஷர்ட்டு கெத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஹீரோயிக் ஷர்ட்டு, இதுவும் ஹீரோயிக், இது மாசான ஹீரோயிக் ஷர்ட்டு. அப்புறம் வேறு இது ஹீரோயிக் ஷர்ட்டு, இது பழைய ஹீரோயிக் இதில் கொடுத்தாங்க, மாசாக இருக்கும். அப்புறம் என்ன, இது ஷர்ட் மட்டும் வச்சுருக்கேன், ஆர்மர் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட இந்த இது ஜெர்சி, இந்த ஒரு ஜெர்சி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இந்த நூப் டு ப்ரோக்கெல்லாம் இந்த பனியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவ்வளோதான். பேண்ட்டில் வந்து மாஸ்க் காமிக்கிறேன் பாருங்கள். பேண்ட்டில் ஜாஸ் பேண்ட் இருக்குது கைஸ், சொரி மாஸ் பேண்ட்டு, லவர் பாய் பேண்ட் இருக்குது கைஸ், மாஸ் பேண்ட்டு. அப்புறம் இன்னொரு மாதத்தை வச்சுருப்பேனே, எங்கது ஏதோ வச்சுருந்தேனே, மறந்துச்சு, அது பேர் என்ன. ஸோ இந்த ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இந்த மூணுமே மாசு. ஜாஸ் பேண்ட் இருக்குது கைஸ், அதான் மாசு. ஜாஸ் பேண்ட் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலில் இல்லாத ஷூ காமிக்கிறேன். இந்த ஷூ வச்சுருக்கேன், இந்த ஷூ, அப்புறம் இந்த ஷூ, இது பூட்டு, ஃபுட்பால் பூட். அப்புறம் இருங்க கைஸ் காமிக்கிறேன் அப்படியே. இந்த ஷூ இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது ஷூவே இல்லை, என்னன்னே தெரில. இது ஒரு நல்ல ஷூ, நெருப்பு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இது ஃபுல் காஸ்டியூம் வந்து இந்த பண்டில் இது இருக்குது. அப்புறம் கேர்ள் இதில் இந்த 3 இருக்குது. எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டே வரேன், டக்குன்னு பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டு, மாத அமௌண்ட்டு, இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும், நல்ல அமௌண்ட்டு. அப்புறம் இந்த அமௌண்ட்டு கைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் அமௌண்ட்டு நம்ம ஜிராயா பண்டில் போட்டு இதில் இருந்தால் நருட்டோ ஃபேன்ஸுக்கு புரியும் என்னென்னு, மாதம் இருக்கும். இது இந்த அமௌண்ட்டு ப்ரைம் 4க்கு போனது கைஸ். இப்போதைக்கு ஆனால் ப்ரைம் 1 தான் இருக்குது ஐடி, ஏன்னா விளாட்றதில்ல. ஆனால் ப்ரைம் 5 வரைக்கும் போயிருந்தேன் கைஸ். இந்த அமௌண்ட் இருக்குது, நம்ம சீனா போட்டு அமௌண்ட்டு. அப்புறம் இந்த அமௌண்ட் இருக்குது, இது கொஞ்சம் ரேரு ஆக்சுவலி. இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு, இது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோப்ரா அமௌண்ட் இருக்குது, இந்த புஷ்அப்பு, 1 ஃபிங்கர் புஷ்அப்பு. அப்புறம் இந்த உட்காந்து மாசான ஒரு சர்வீஸ் கொடுப்பாரு நம்ம ஏலியன் தம்பி. அப்புறம் இந்த அமௌண்ட்டு கைஸ், இந்த அமௌண்ட்டு, இந்த கேண்டில் அமௌண்ட், இது கொஞ்சம் நல்ல அமௌண்ட், மாதம் இருக்கும். டைமண்ட் கொடுத்துவாங்க. இது ஃப்ரீ. இது ஓல்டு பிளேஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், அது மட்டும் சொல்கிறேன் கைஸ். ஓல்டு பிளேஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், சரி ஓல்டு. அப்புறம் இது ஒரு புல்லட்டு அமௌண்ட்டு, இது ஒரு அமௌண்ட்டு.
அப்புறம் இது ஒரு அமௌண்ட்டு கைஸ். இந்த அமௌண்ட் வச்சுருந்தேன், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அப்புறம் இந்த அமௌண்ட்டு இது வந்து அந்த டான் வாயேஜ் அமௌண்ட்டு. இது அந்த பேட்டன் ஸ்டைல். அப்புறம் வணக்கம் போடுற அமௌண்ட்டு. இது எனக்கு இதில் கிடச்சி இந்த எலைட் பாஸ் முதல் போட்டேன்னு இல்லை ஒரு எலைட் பாஸ் ப்ளீஸ், அதில் இது கிடச்சி என்கிட்ட இருக்கிறதே ஓல்டஸ்ட் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த CR7 அதுக்கப்புறம் இது இது எப்படி கிடச்சின்னு மறந்துடுச்சு கைஸ், ஆனால் மாதம் இருக்குல்ல. அப்புறம் மூன் ஃப்ளிப் அமௌண்ட்டு. இதெல்லாம் சரீரர் ஒன் டேப் போடும்போது அடிச்சா பயங்கரமாக இருக்கும். இப்போ மாவாட்டுற அமௌண்ட்டு, கிளாப்பிங்கு, ஹாய். அனிமேஷன் எதுவும் இல்லை கைஸ், நவுக்கும். அதுக்கப்புறம் அடுத்து குராமா மோட் இருக்குது. இருக்கிறதுலேயே நருட்டோ பண்டில் நிறையா, நருட்டோ பெயின் பண்டில் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதான் அப்புறம் மாறேன்னா இதுக்கு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மாறுவான் திரும்பியும் குராமா மோடுக்கு போயிடுவான். இதில் அவ்வளோதான். ஸ்கின்னு கலெக்ஷன் கைஸ், இந்த பேக் பேக் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. இதான் என்கிட்ட இருக்கிற இருக்கிறதுலே ஓல்டு இல்லை, ஒன் ஆஃப் தி ஓல்டு. அது இந்த லைட் பாஸ்ட்டில் கிடச்சி. அப்புறம் ரேபிட் இந்த இது வச்சுருக்கேன், இந்த ட்ராகன் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். அப்புறம் இது இருக்குது. அப்படி எப்படி இருக்கும் கைஸ் பேக் பேக்லாம், எல்லாம் மாஸ் பேக் பேக்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் அப்படி இப்படி இவ்வளோ இருக்குது லூட் பாக்ஸ்லாம். அந்த நருட்டோ ஷிப்புடன் இதெல்லாம் வச்சுருக்கேன் கைஸ். ஓல்டு லூட் பாக்ஸ், இது ஓல்டு. அப்புறம் இது லைட்டாக ஓல்டு, இது ஓல்டு. அப்புறம் அவ்வளோதான், அவ்வளோ பெருசாக வேறு எதுவும் இல்லை கைஸ். அப்புறம் இந்த பேராஷூட்டு இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். இதெல்லாம் பாட்டுத்தனமாக இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த க்ளவுடு இது வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் வச்சுருக்கேன், ஸ்கைவிங் MK1. முதல் வரும்போதே இது எடுத்துட்டேன். 500 டைமண்ட்ஸ்க்கு எடுத்தேன், இப்போ 250 டைமண்ட் என்னமோ. இது வந்து இது ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண ஃபேடட் வீலு 1000 டைமண்ட் ஆச்சு. நல்லாயிருக்கும், ஃப்ளோட்டிங் கோட் மாசாக இருக்கும். அப்புறம் இது என்கிட்ட நிறையா இருக்கும் கைஸ், ஆனால் யூஸ்லாம் பண்ண மாட்டேன். ஒன் பஞ்ச் மேனு, கோப்ரா இருக்கிறதுலே மாசு. நான் அப்போ முன்னாடி எடுத்தது இதுதான், மாசாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே சுற்றலாம், அதெல்லாம் வேணாம்ப்பா சாமி. அப்புறம் லேம்பர்கினி ஸ்கின் இதெல்லாம் இருக்குது கைஸ். ரியல் லேம்பர்கினி, இந்த அவென்டட் ஆர் அல்டிமேட், இது டபுள் டேமேஜ். இது பார்த்துக்கோங்க நீங்களே. அப்படியே மெக்லாரன் மாஸ் டாப் ஸ்பீடு, எக்ஸ்ட்ரா ஸ்பீடு இருக்கும். இது டாப் ஸ்பீடு 2. மெக்லாரன் மாஸாக இருக்கும் இது. அப்புறம் இந்த ஸ்கின்னு இது ஆக்சுவலி டேமேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். இது ஓல்ட் பிளேயர்ஸ் கிட்டே இருக்கும், இப்போ வந்துருச்சு ஸ்டோரில். ஆனால் ஓல்ட் பிளேயர்ஸ் அப்போவே நான் எடுத்தது இதெல்லாம். அப்புறம் பைக்கில் இதெல்லாம் இருக்குது. இது எலைட் பாஸில் எடுத்தேன். இது கில்டு ஃப்ரீயு, கில்டு இதுதான் எலைட் பாஸ் தான். அப்புறம் இது வந்து எலைட் பாஸ் எடுத்தேன், நான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு போட்ட எலைட் பாஸ் அதுலேருந்து எடுத்தேன், அதனால தான் அதை வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்குது, மான்ஸ்டர் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் இது மாசாக இருக்கும் கைஸ். இது எலைட் பாஸில் எடுத்தேன், பூயா பாஸில். அப்புறம் ஜீப்பில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்கின்னு ஃப்ரீயாக விட்டாங்க. ஃப்ரீயு கில்டு ஃப்ரீயு எலைட் பாஸ், ஐ மீன் பூயா பாஸ். அப்புறம் இதில் ஒரு ஸ்கின், ஆட்டோவில் 2 ஸ்கின் இருக்குது. ப்ரொஃபைல் வந்து நீங்கள் டக்குன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க, அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். சரி ஓல்டு பிளேயர் என்னெல்லாம் வச்சுருப்பேன் நீங்களே பாருங்கள், பயங்கரமான அவதாரெலாம் இருக்கும். ட்ராப்பு நம்மால் மாதம் இருப்பான், எப்போலேருந்து விளாண்டுருக்கேன். இதெல்லாம் யாருக்கிட்டையும் மோஸ்ட்டாக இருக்காது, எவனோ கால் பண்ணுறதை விடுங்க கைஸ். இதெல்லாம் யாருக்கிட்டையும் இருக்காது மோஸ்ட்டாக. கைஸ் அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் கைஸ், பார்த்துட்டிங்களா? இப்படி ஓல்டாக நிறையா வச்சுருக்கேன், அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இதில் கோப்ரா ஃப்ளாஷ் மாசு, இது மாசு நிறைய பேனர் வச்சுருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க.
ஓகே. அப்புறம் இந்த நருட்டோ இது பேட்டில் கார்டு. அப்புறம் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. எல்லாம் எனக்கு போடுத்துது. இது அதான் சரி. அவ்வளோதாங்க. இப்போ கன் கலெக்ஷன் டக்கு வீடியோ லாங் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க M4 இந்த ஸ்கின்லாம் இருக்குது. இப்போ என்ன இது அப்புறம் ஏகேல இதெல்லாம் தான் இருக்குது. பயங்கரமான கன் ஸ்கின் வச்சுருப்பேன். ஸ்காரு குப்பிட் ஸ்காரு அப்போ எடுத்தேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் டேமேஜ். ஈவோவும் இருக்குது, வேணா எக்யூப் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் ஈவோ வச்சுருக்கேன். இதில் எனக்கு இதுதான் பெட்டர்னு தோணுச்சு, அதனால குப்பிட் வச்சுருக்கேன். ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும், டீம் ஸ்கின்ஸ். இந்த ரெண்டு தான் ஸ்காரில் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்கின்னு கைஸ். ரோஜாவில் ஃபமாஸில் இந்த ஸ்கின்ஸ் கைஸ். அப்புறம் A94 இந்த 2 ஆகில் இதெல்லாம் வச்சுருப்பேன். இது ஓல்டான ஒரு ஸ்கின்னு, இது சரி ஓல்டு. பேரா ஃபுல்லாக ஈவோ கைஸ், ஆனால் லெவல் 1 தான் இருக்குது. ஆனால் இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எடுக்க. என்னமோ 2000 டைமண்ட் வச்சு. அப்புறம் கிங்ஃபிஷர் மாசான ஒரு ஸ்கின். அப்புறம் இந்த 2 ஸ்கின். அப்புறம் M14 இந்த 2. எஸ்கேஸில் இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று. பம்பிள் பீ இருக்குது, நல்லாயிருக்கும். ஸ்வீடியில் இந்த 2. உட்பெக்கரில் லெவல் 3 ஸ்கின்னு. சரி, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் லெவல் 3 ஆக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னும் இருக்குங்க கைஸ். இது பூயா பாஸ், அந்த பைரேட் பூயா பாஸ். ஐ மீன் 6th லைட் நீங்கள் சொல்ல அந்த லைட்டில் இப்போ புதுசாக ஒரு பைரேட் மாதிரி ஒன்று வந்துருக்குல்ல, அது என்கிட்ட இது 2 பெஸ்ட்டு, இந்த 3 பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்கின்னு. இதில் ஒன்று தான் சொன்னேன். UMP லெவல் 4 மாசு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் டேமேஜ். UMPயில் நிறையா ஸ்கின் வச்சுருப்பேன், நல்ல ஸ்கின். இது கைஸ், இது பெஸ்ட்டு வந்து இந்த 3 தான். அப்புறம் MP5ல இதெல்லாம் வச்சுருக்கேன் கைஸ். எல்லாம் ஓல்டு பிளேஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்புறம் MP5 பாருங்க, இது இதில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் MP40ல் இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறக்கே இல்லை, இதுதான் நல்லாயிருக்கும். P90 ஈவோ இருக்குது கைஸ். இந்த ஸ்கின் இருக்குது, மாஸ் ஸ்கின்னு. இதுங்க பாருங்கள், இது இதில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இது தாம்சனில் இது ஒரு மாஸ் ஸ்கின்னு. மேக்டன்லேயும் சூப்பர் ஸ்கின்னு, பூயா பாஸில் கிடச்சி. இந்த 3 ஸ்கின்னு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கைஸ் இது M10ல் இதெல்லாம் இருக்குது. இந்த ஜாம்பி அட்டாக் இது கொஞ்சம் ரேர். அப்புறம் ஸ்பாஸில் இந்த ஸ்கின்னு, இது ஃப்ரீயாக தான் விட்டாங்க. எமானிட்டேஷன் பர்மனெண்ட் கேஸ். இது மேக்ஸ் 7 சார்ஜ் பஸ்டர். இது பர்மனெண்ட் மாஸ் ஸ்கின்னு. அவங்க M590 அவங்ககிட்டையும் இருக்காது. யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கின் ரொம்ப தேவை. AWM வந்து இந்த 2 ஸ்கின் கைஸ். அதுக்கு Kar98 ஒன்று, இதில் ஒன்று. இது ஆக்சுவலி சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இதில் 3 இருக்குது. VSK இது. அப்புறம் நம்ம G18ல் 2 இருக்குது கைஸ். நீங்கள் க்ளூவால் பார்க்கும்போது ஷாக் ஆயிடுவீங்க. M500ல் இந்த 3. USB இது மினி யூசி. இந்த 2 மாஸ்கின் இருக்குது. 2த்தில் ஏதாச்சும் கீப் பண்ணிக்கலாம் மாஸ்கின்னு. ஆக்சுவலி இது பெட்டர், கீப் பண்ணுறது பெட்டர். அவ்வளோதான். மூலி போகலாமா கைஸ்? பேனில் இத்தனை ஸ்கின் இருக்குது. கோப்ரா பேன் இருக்குது, மறக்காம பாருங்க. பராங்கு இதெல்லாம் இருக்குது. பேட்டு இது கட்டானா இந்த 2 ஸ்கின் கைஸ். இது ஃப்ரீ. இது நான் டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கினேன். அப்புறம் கைஸ் சைட்டில் மாசான இந்த நம்ம இவர் வச்சுருப்பார் நருட்டோவில், அவன் யார், ஹிடன், அவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கின்லாம் இருக்குது.
இது அந்த கோல்டன் டாப் ஒன்று எடுத்தேன். அப்புறம் எஃப்எஃப் மிஸ்லைன் இது ஒன்று, இது வந்து ரெண்டுமே மாஸ்டர் இருக்கும். குனாய் அப்புறம் ஃபிஸ்ட் இருக்குது ஒன்று இருக்குது. கிரெனேடில் 25 கிரெனேடு. ஐயோ இது எப்படி காமிப்பேன்? 1 2 3 4 இது தவக்கலை, இது தண்டரு, இது ட்ராப்பு. சரி இது ரேர், அது என்னன்னே தெரில. இது டைமண்டு, இது ஸ்னோவு, இது என்னன்னே தெரில. இது ஜோக்கர், இது ஓல்டு எலைட் பாஸில் கிடச்சி. ஓல்டு எலைட் பாஸு, சரி ஓல்டு, அதில் எனக்கு கிடச்சிது. அப்புறம் இது 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 இதுவும் ஓல்டு கேஸ். அவ்வளோதான் கைஸ். க்ளூவால் 14 க்ளூவால், எல்லாமே மாஸ் க்ளூவால் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ரேரான ஒரு க்ளூவால், மாஸ் க்ளூவால். அப்புறம் இந்த ப்ரைம் க்ளூவால். அப்புறம் இது இந்த பூயா பாஸ்ட்டில் வந்த க்ளூவால் நல்லாயிருக்கும். இது வந்து புல்லட் ப்ரூஃபு, ஆனால் புல்லட் ப்ரூஃப்லாம் இல்லை, உருட்டு தான், ஆனால் நல்ல ஒரு க்ளூவால். இது கோப்ரா க்ளூவால், மாஸ் க்ளூவால் கைஸ். இது நல்ல க்ளூவால், முன்னாடி எடுத்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இது நியூக்ளியர் பங்கர்னு, இது தான் நான் முதல் எனக்கு கிடச்ச க்ளூவால் ஸ்கின். இல்லை இதுதான் முதல் மாஸ் க்ளோவல் கைஸ். ஆனால் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சொத்துன்னு வாங்குவீங்க, டக்குன்னு உடையும். ரேஞ்சு இங்கே பாருங்க, இங்கிலே போட்டிருக்கு கவர் ரேஞ்சு கம்மி, கவர் ஹைட்டும் கம்மி. இதுதான் முதல் எனக்கு கிடச்சி க்ளோவல் ஸ்கின். அதுக்கப்புறம் இது, அப்புறம் இது வச்சுருக்கேன், இது ஃப்ரீ. இது டைமண்டு, இது ஃப்ரீ. இது டைமண்டு கொடுத்து வாங்கினேன். இது மாஸ்கின்னு, இதுவும் மாஸ்கின்னு. ஓகே அவ்வளோதான். அப்புறம் என்ன வேறு என்னெல்லாம் இருக்குது ஃப்ரீ ஃபயரில்? இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். ஈவோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன்னு, ஈவோ 1 2 3 4 5 ஈவோ இருக்குது. இந்த டைம்லேருந்து விளையாண்டுருக்கேன். இதான் நான் முதல் போட்ட லைக் பாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூயா பாஸ் தான் போட்டிருக்கேன். லெவல் 60 கைஸ். ஓஜி மினட்டோ தான் நேமு. 4200 நருட்டோ பண்டில் இருக்கு கைஸ். அதான் மாஸ். இங்கே பாருங்க நருட்டோ பண்டில். நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரி இப்போ ஃபைனல் மூமெண்ட்டு. எவ்வளோ கேஷ் கைஸ் பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஆக்சுவலி ஒரு 10K போட்டிருப்பேன். நான் செல் பண்ண போகிறது 4000 ருபீஸ் கைஸ். யாருக்கெல்லாம் ஐடி வேணுமோ கால் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பருக்கு இது பேர் என்ன கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட்லேயும் நம்பர் இருக்கும். கால் பண்ணி ஐடி வேணும்னு கேளுங்க. ஜிபே பண்ணி விட்ருங்க, உங்கள் இஷ்டம். ஜிபே என் லொக்கேஷன் பக்கத்தில் இருந்து இப்போ என்ன கேஷ் கொடுத்துருங்க. 4000 ருபீஸ் கேஷ் ஐடி. சரி வருது தான். சில பேர் சொல்லிட்டேன், கண்டிப்பாக எனக்கும் கமெண்ட்டில் ஏதாச்சும் போடுவான், செகண்ட் எலைட் பாஸே 3000 ரூபா தான்டா அப்படின்னு. நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு லாஸ் தான். ஆனாலும் சரி கேஷ், இதுதான் என் அக்கௌண்ட்டு. வேர்ல்டு காஸ்டியூம் தான் ஆக்சுவலி நிறைய வச்சுருப்பேன். அதுதான் இங்கே பாருங்க இவ்வளோ இருக்குது. எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. கேர்ள் காஸ்டியூம் வேணும்னா வேணும்னு இல்லை. அப்புறம் ஏதாச்சும் காமிக்க மாட்டேன்ட்டானா? இருங்க நான் நிறைய தடவை போயிட்டேனே நான். சரி அதை விடுங்க. சரி தாங்க ஐடி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். If they think I'm a monster, I'll give them a monster. தரேன் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், ஐடி எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. வேணுன்னா அப்படியே மீன் போடுங்க. ஓகே கைஸ், ₹4000 தான். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் கேர்ள் காஸ்டியூமும் வேணும்னு போடுங்க கைஸ் கமெண்ட்டில். கேர்ள் காஸ்டியூம் காமிக்கணும்னா இதே ஆக்சுவலி வீடியோ லாங் ஆயிடுச்சு.
உங்கள் யாருக்கும் கேர்ள் கஸ்டம் பிடிக்காதுன்னு தான் நான் காமிக்கல. அதுவும் அது என்கிட்ட நிறையா இருக்குது கைஸ். இது கூட மாதம் வச்சுருப்பேன். அதில் இன்குபேட்டர் நிறையா வச்சுருந்தேன். படுவாய் பசங்க நான் வேணுங்கிற அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, இந்த ஐடி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் போட்டுருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.